அப்போது இனி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்மளுக்கு அந்த அறிவு ஓரளவுக்கு எட்டாத வரை, அந்த சின்ன வயசு 8 வயசு 10 வயசு, இப்போ உள்ள 10 வயசு பையன்மார்கள்லாம் நிறையா விஷயங்கள் தெரியும். நம்ம ஏஜில் 10-15 வரைக்கும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மேடையில் நம்ம போய் ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துட்ருக்கோம். மேடையில் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுட்டோமே. அதில் நல்லா ஒரு சூட்டெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு நல்ல முறையில் நல்லா தடியாக ஃபுல்லாக அந்த சேர் ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்னு வச்சுருவோம். நம்ம என்ன இப்போ இவருக்கு தான் நிறைய தெரியும் போல இருக்கும். நல்லா ஒல்லியாக ஒரு ஆள் உட்காந்துட்டுருந்தான்னா இவர் எங்கேயே பேச போகிறாரு. ஏன்னா நம்மளுடைய ஐடியா என்னென்னா நல்லா தடியாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கணும். இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன் இல்லை, கண்ணாடி போட்டிருக்கணும், நல்லா ஒரு பார்க்குறதுக்கு வாட்டச்சாட்டமாக இருந்தால் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். பக்கத்தில் ஒரு ஆள் அதே மாதிரி சூட்டு கோட்டெல்லாம் போட்டிருப்பார். உங்கள் பாஷையில் சூட்டுனாலே முடிஞ்சு, சூட்டு கோட்டு பாருங்கள், சூட் போட்டிருப்பார். ஆனால் ஒல்லியாக இருப்பார். அப்போது அவருக்கு விஷயம் தெரியாதுன்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம் அந்த சின்ன வயசில். இனி ஒரு ஆள் பக்கத்தில் வேட்டி கட்டிகிட்டு இருப்பார், ஜுப்பா போட்டிருப்பார், வேட்டி கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பார். அவர் வேட்டி கட்டிகிட்டு இருக்கனால இவருக்கு நம்மளுடைய ஐடியா பிரகாரம் அது ஒன்று. இனி ஒரு சைடில் அந்த சின்ன வயசில் போலீஸ்கார் தான் இந்த உலகத்திலேயே என்ன சொல்கிறது பவர்ஃபுல் மேன் அப்படின்னு நினைப்போம். நம்ம போலீஸ்கார் நினச்சா யாரை வேண்டாலும் அரெஸ்ட் பண்ணிடலாம், பிரைம் மினிஸ்டரை கூட அரெஸ்ட் பண்ணிடலான்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அந்த காலத்தில். அப்புறம் அந்த போலீஸ்மேன் போலீஸ் இன்ஸ்பெக்டரை கண்டால் இந்த ஊரே நடுங்குதுன்னு, அப்படி கிடையாதுன்னு இப்போ தெரியும். ஏன்னா இந்த பிஸ்னஸ் மேன் கண்டாலே போலீஸ்கார் செல்யூட் அடிப்பார். அது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைப்போம், போலீஸ்கார் நினச்சா இந்த பிஸ்னஸ் மேன் எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம், அவ்வளோ பேரும் அரெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் நினச்சா போதும். ஒன்றும் இவங்க தப்பே செய்ய வேண்டாம், நேராக பிடிச்சி 4 அடி அடித்து உள்ளே தள்ளி போடும். ஏன்னா அவர் கையில் கம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் நினைப்போம். அதே மாதிரி தான் இது சின்னதாக இருந்தால் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் போல் இருக்குது, இது நிறைய இருக்குது, இது வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் போல் இருக்குது அப்படி என்று எண்ண தோன்றும். காரணம் என்னென்னா அறிமுகம் இல்லாதனால, அந்த ஆங்கில அறிவு வளர்ச்சி இல்லாதனால அப்படி நினைப்போம். அதே சிம்பிள்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னா என்ன என்று ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் இப்போ. சரிதானா? சரி, சிம்பிள் சென்டென்ஸ் என்று சொன்னால் இப்போ இதை நம்ம தெளிவாக்கிட்டு அங்கேருந்து போவோம். சிம்பிள் சென்டென்ஸ் என்று சொன்னால் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். இத்தனை வார்த்தை 20 வார்த்தைகள் இருந்து பாருங்க, அது சிம்பிள் சென்டென்ஸ். அது கோட்டு போட்டிருக்கக்கூடிய ஆள், நல்ல தடியாக இருக்கிற ஆள் வந்து அவர் தான் நிறைய நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தவறாக நிறைய வார்த்தைகள் இருந்து அதான் காம்பவுண்டோ காம்ப்ளெக்ஸோ இருக்கும்னு நினைச்சோம் இல்லவா. சிம்பிள் சென்டென்ஸ் என்று சொன்னால் முதல்ல சிம்பிள் எடுப்போம். தனி வாக்கியம் என்று சொன்னால் அதில் ஒரே only one finite verb, FINITE, finite verb. ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப் என்று சொன்னால் முற்று பெற்ற வினை. அதில் ஒரே ஒரு வினை சொல்லியிருக்கோம். அந்த இவ்வளோ நீளமாக நான் எழுதி போட்டேன் பாருங்கள். குமார் went to market, went மட்டும்தான் அதில் வேர்ப், went to market. அந்த went மட்டும்தான் அதில் வினை சொல், கூட சேர்த்துட்டு வரேன் பாருங்கள். went to market with his 2 brothers this morning at 8 o'clock. டு பை சொல்கிறது வினை சொல் இல்லை, பை இருக்குது, BUY, பாய். டு பை சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட், வேறு என்னமோ விட்டுட்டோம், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஃபார் த லஞ்ச், அது வேணால் சேர்த்துங்க, ஃபார் த லஞ்ச். சரிதானா? அப்போ இதில் வேறு வினை சொல்லே இல்லை, ஒரே ஒரு வினை சொல் ஃபைனைட் வேர்ப் அதில் இருக்குது. அப்போது சென்டென்ஸ் என்று சொன்னால், சிம்பிள் சென்டென்ஸ் என்று சொன்னால் அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரே ஒரு வினை சொல் இருக்கும். சப்ஜெக்ட் சொல்கிறது அந்த எழுவாய், ஒரு எழுவாய் ஒரு பயனிலை, பயனிலையில் ஃபைனைட் வேர்ப் இருக்கும். அது பாருங்கள், குமார் கேம், நான் அதில் சொன்ன மாதிரி வெண்ட், இதுதான் குமார் வந்து சப்ஜெக்ட், வெண்ட் வந்து வேர்ப், வெண்ட் டு மார்க்கெட். இது வேணும்னே தேவையில்லை, வெண்ட்னு சொன்னாலே ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் இருக்குது, வினை சொல்லியிருக்கு, வேர்ப் இருக்குது.
Kumar went to market with his two brothers this morning at 8 o'clock to buy some vegetables for the lunch. இதில் வேறு வினை சொல்லே இல்லை, ஒரே ஒரு ஃபைனைட் வேர்ப், அதாவது வெண்ட் என்று சொல்லக்கூடிய முற்று பெற்ற வினை சொல். ஃபைனைட் வேர்ப்னா வெண்ட் போனார், போனான் போனார். குமார் வெண்ட் டு மார்க்கெட். வேறு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதில் வந்து வினை சொல்லே கிடையாது. இதுதான் only one finite verb இருக்கும். இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ்குள்ள அடையாளம். ரைட். ஆனால் எவ்வளோ நீளமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மீதி எல்லாம் ஃப்ரேசஸ். அது ப்ரெபோசிஷன் சேர்த்து ஃப்ரேஸாக மாற்றி 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 சிம்பிள் ஃப்ரேஸும் போடுவோம். ரைட். ஃப்ரேஸ் என்னது காம்பவுண்ட் ஃப்ரேஸும் போடுவோம். போட்டு சேர்த்து நம்ம சேர்த்து நீளம் ஆக்கிட்டு போடலாம். பட் வினைச்சொல் ஒன்று தான் இருக்க வேண்டும். இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கு தனி வாக்கியம் என்று பெயர். அதுக்கு பிறகு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அல்லது காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். COMPLEX காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்று சொன்னால் இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும், ரெண்டு வாக்கியங்கள் இருக்கும், டூ சென்டென்சஸ். ஒரு வாக்கியம் வந்து என்ன சொல்கிறது, இண்டிபெண்ட் சென்டென்ஸ். அது மெயின் க்ளோஸ். அதுக்கு உச்சரிப்பு அடிக்கடி நான் சொல்வது உண்டு, CLAUSE, க்ளோஸ் என்று உச்சரிக்கணும். இது க்ளோஸ், அது கிளாஸ் என்று உச்சரிக்கக்கூடாது. க்ளோஸ், மெயின் க்ளோஸ், இண்டிபெண்ட் க்ளோஸ் அல்லது பிரின்சிபல், PRINCIPAL, பிரின்சிபல் க்ளோஸ் என்று சொல்லுவோம். ஒரு பிரின்சிபல் க்ளோஸ் இருக்கும், அதுக்கு மேலே 1 2 3 4 எத்தனை வேண்டுமானாலும் சபார்டினேட் க்ளோஸ் 1 2 3 இருக்கும். அப்போ ஒரே ஒரு மெயின் க்ளாஸ் இருக்கும், அதோட 1 2 சபார்டினேட் க்ளாஸஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்போ இது மெயின் க்ளாஸ் ஏன் அதை சொல்கிறோம்னா, அதுக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மெயின் க்ளாஸ், அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சபார்டினேட் க்ளாஸ் இருக்கும். ரைட். அந்த மெயின் கிளாஸுக்கு முதன்மை வாக்கியம் என்று சொல்லும். முதன்மை வாக்கியம். சபார்டினேட் கிளாஸுக்கு சார்பு வாக்கியம். அந்த சார்பு வாக்கியம் ஏன் சொல்கிறோம்னா, அந்த முதன்மை வாக்கியம் சொல்லாத வரை சார்பு வாக்கியத்துக்கு மீனிங் புரியாது. அது சார்பு வாக்கியம் அப்படியே நின்றுட்டுருக்கும், தொக்கி நிற்கும், அது முற்று பெறாமல் இருக்கும். இந்த முதன்மை வாக்கியம் சொன்னால்தான் மெயின் க்ளாஸ், இண்டிபெண்ட் க்ளாஸ், பிரின்சிபல் க்ளாஸ் சொன்னால் தான் அந்த சபார்டினேட் க்ளாஸுக்கு மீனிங் புரியும். அதே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்று கன்ஜங்ஷன்ஸ் சில இருக்குது, இப்போ நம்ம எழுதுவோம். அது அந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனோட ஒரு கன்ஜங்ஷன் அதில் சேர்ந்திருக்கும். எதில்? சார்பு வாக்கியத்தில், சபார்டினேட் க்ளாஸில் அது சேர்ந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன் நான். ரைட். இது க்ளாஸ் என்று உச்சரிக்கணும், கிளாஸ் இல்லை. அது when I came here he was not, he had gone. அப்போ he had gone, அவன் சென்று இருந்தான். இது வந்து முதன்மை வாக்கியம். இதே தான் இண்டிபெண்ட் க்ளாஸ் என்று சொல்வார்கள், பிரின்சிபல் க்ளாஸ் என்று சொல்வார்கள், மெயின் க்ளாஸ் என்று சொல்வார்கள். முதன்மை வாக்கியம். ஏன்னா இதில் he had gone, அவன் சென்று இருந்தான், மீனிங் முழுமை ஆயிட்டு. அவன் சென்று இருந்தான், அவன் வெளியே சென்றிருந்தான், he had gone out. அப்போது ஐ கேம் ஹியர் சொன்னால் நான் இங்கே வந்தேன் மீனிங் வருது. அதோடு சேர்ந்து இதை வந்து சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்று பெயர். when